இந்த வழக்கிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து அப்போ நீங்களா ரிலீவ்டு. A1 மதியழகன் கிடையாது, A2 புஷியானந்த் கிடையாது, A3 கிடையாது. உங்களுக்காக இன்னும் கூட ஸ்பெஷலாக இந்த லியோ படம் மாதிரி நீங்கள் தலை நிமிர்ந்து நடங்க விஜய் யாராவது சொன்னாங்களா? வந்து நீங்கள் எது விஜய் தலை விழுந்து நிற்கிறீங்க யாராவது சொன்னாங்களா? என்ன நீதி வெல்லும்? சிபிஐட்ட போயிருச்சுங்க. நீங்கள் என்ன சிபிஐ பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன? சிபிஐ ஒரு குண்டு கிளியாக இருக்குது. ஒன்றிய அரசுக்கும் சிபிஐக்கும் சம்பந்தம் இருக்குது. சிபிஐக்கு ஒரு வழக்கம் ஸ்டாலின் கொண்டு போனாருன்னா நீங்கள் சொல்கிறது உங்களுக்கும் பாஜகவிற்கும் மறைமுக பாசிச கூட்டணி பாயச கூட்டணி சொல்கிறாருல்ல. அப்போ சிபிஐயில் போன பிறகு நீங்கள் ஓகே நீதி வெல்லும் சொன்னீங்க. அதோட கூடுதலாக ஒரு வார்த்தை, நாங்கள் சிபிஐ கோரவில்லை, இருந்தாலும் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது, அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். என்னோட பார்வை, நான் சிபிஐலாம் கேட்கலப்பா, அவங்களா கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, நீதி வெல்லும் சொல்கிறீங்க, ரைட். அதற்கு பிறகு வீடியோ காலில் பேசுகிறார். வீடியோ காலில் பேசும்போது அந்த மக்கள்கிட்ட என்னங்க பேட்டி எடுக்கும்போது விஜய் கண்டிப்பாக கவருக்கு வரேன்னு சொல்லியிருக்காருங்க, நான் பர்மிஷன்ஸ்லாம் கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நான் அன்றைக்கே பதிவு பண்ணி விஜய் போக மாட்டார். விஜய் மறுபடியும் பனையூரில் தான் கூப்பிட்டு சந்திக்கிற ஐடியாவில் இருக்கார். ஏன்னா ஜானோட ஐடியா, சார் நீங்கள் போகாதீங்க சார், நீங்கள் போன பெரிய பிரச்சனையா சார், மறுபடியும் நான் சொல்கிறேன் மறுபடியும் இந்த கதைகள் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போகிறீங்க?